இந்த வரவு என்பது போரியல் நிபுணர்களுடைய கருத்துப்படி ஒரு ஆபத்தான களத்தை திறக்கப் போகிறது என்று கூறப்படுகிறது. ஈரான் அடைத்து வைத்திருக்கக்கூடிய அல்லது அடைத்து வைத்திருக்கின்றது என்பதற்கப்பால் ஈரானால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹார்முஸ் நீரிணையை திறக்க உதவ வேண்டும் என்று ட்ரம்ப் அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார். அந்த கோரிக்கையை பிரித்தானிய பிரதமர் அவர்கள் இப்போது ஏற்றிருக்கின்றார். ட்ரம்பின் கோரிக்கை என்பது ஈரானால் முடக்கப்பட்டுள்ள மிக முக்கியமான கடல் பாதைகளுள் ஒன்றாகவும் சர்வதேச ரீதியாக கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த கடல் புள்ளியாகவும் இருக்கக்கூடிய ஹர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படுவதற்கான வழிமுறைகள் குறித்து பிரித்தானியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆலோசித்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஹர்முஸ் நீரிணையை பொறுத்தவரையில் ஈரானால் கடற்கன்னிவடிகள் அதிக அளவில் அங்கு புதைக்கப்பட்டிருக்கின்றன அல்லது மிதக்க விடப்பட்டிருக்கின்றன. இதனை ஒற்றை ஆளாக ஒருவராக என்னால் ஒன்றும் சமாளிக்க முடியாது என்று இதனை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், உதவ வாருங்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் கேட்டிருந்தார். எனவே நட்பு நாடுகளிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக பிரித்தானியா முதல் நிராகரித்திருந்தது. நிராகரித்தால் பின்னர் வரக்கூடிய ஆபத்துக்களில் நான் உதவ மாட்டேன் என்று டொனால்ட் ட்ரம்பும் மிரட்டல் விட்டிருந்தார். ஆனால் இப்போது அவர் அந்த மிரட்டல்களை எல்லாம் கடந்து பிரித்தானிய பிரதமர் இணைந்திருக்கின்றார். பிரித்தானிய பிரதமர் அவர்களுடைய கருத்து என்பது கடல் கன்னிவடிகளை கண்டறிந்து அளிக்கும் விசேட ரோபோக்களை அங்கு நகர்த்த தாம் முடிவெடுத்திருப்பதாகவும் அது தொடர்பாக பிரித்தானியாவில் அதிஉச்சமான பாதுகாப்பு அதிகாரிகள் பாதுகாப்பு முக்கியஸ்தருடன் கலந்துரையாடி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இன்னொரு விடயம், நேட்டோ நாடுகளை நோக்கி அவர் கடுமையான மிரட்டலை விட்டிருந்தார். குறிப்பாக அதே நேரம் தங்களுக்கு உதவ மறுக்கும் நாடுகள் குறித்து நினைவில் வைத்துக் கொள்வோம், நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்வோம் என்று எச்சரித்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஹார்முஸ் ஜலசந்தி ஊடான பயணப்பாதைக்கு உதவாதவர்கள் அல்லது திறக்க அமெரிக்காவின் நட்புகளோடு கைகோர்க்காதவர்கள் நேட்டோ அமைப்புக்கு அது மிகவும் மோசமான அல்லது ஆபத்தான ஒரு இடத்தை நோக்கித்தான் நேட்டோ நாடுகள் நகரப்போகின்றன, இந்த விடயத்தில் எனக்கு உதவாது விட்டால் கடும் விபரீதங்களை சந்திக்க நேரிடும் என்கின்ற வகையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருந்தார். ஆனால் அந்த காலப்பகுதியில் இன்னும் ஒரு விடயமும் பார்க்கப்பட வேண்டியிருக்கின்றது. சீன ஜனாதிபதியுடனான சந்திப்புக்கான கால அவகாசம் தொடர்பில் ஒரு கருத்து அமெரிக்க நிதித்துறை செயலாளர் வெளியிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அவர் கூறுகின்ற போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்போது வாஷிங்டனில் தான் இருக்க வேண்டி இருக்கின்றது, அவர் பயணங்கள் மேற்கொண்டால் முடிவுகள் எடுக்க முடியாமல் இருக்கின்றது. அதாவது ஒருவேளை சீனாவுக்கு அவர் சென்று வருகின்ற காலப்பகுதியாவது உலகம் அமைதியில் இருந்திருக்கும் என்று பார்த்தால் இல்லை, நான் போக மாட்டேன், வாஷிங்டனில் தான் இருக்க வேண்டி இருக்கின்றது. சீன தலைவருடனான சந்திப்பு தள்ளி வைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இதற்கிடையே லெபனானில் தரைவழி தாக்குதலை தொடங்கியுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்தது. இப்ப இந்த காலப்பகுதியில இஸ்ரேல் லெபனானால தரைவழி தாக்குதலை தயார் என்று சொல்லி கூறப்படுகிறது.